என்ன நான் கூட என்ன சொன்னேன் நியூஸ்ல பேட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுனா உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன். எதுக்கு நான் யாருக்கு என்னோட போட்டோ வச்சு இந்த டிவி ரெடி பண்ணி போட்டுருக்கீங்க? ஆனா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு டெய்லி இல்லைண்ணே இன்ன வரைக்கும் டிவிக்கு வந்து டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்தது இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் எல்லா டீடைல் இருக்கு. போட்டோ ப்ரூஃபோட இருக்கு. நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தரேன் நான் சொன்னேன். வேற பிறகு நான் சொன்னேன். அப்புறம் எப்படி டிவில இருக்கு போட்டோ யூஸ் பண்றீங்க? ஆனா உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல 25 நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்ல வேலை பாக்குறீங்க? உங்களால என் வண்டி போச நீங்க வாங்கி தருவீங்களா? ஏன் நல்லதுக்கான அவங்க அன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இதுல தேவையான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு. நீங்க அண்ணே எனக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு கொடுத்துருந்தா 25 நாள் வீட்டுக்கு சாப்பாடு என்ன பண்ண கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருங்களா? இது உங்களுக்கு தேவையான என் பிரச்சனை. நீங்க எதுக்கு போய் ரோட்ல வருவீங்க? நியூஸோட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒரு போட்டோ வெளியிறதோ ஒரு வாய்ஸ் வெளியிறதோ என்னை கேட்காம நீங்க வெளியிட்டது மகா தப்பு.